அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராஜாவுக்கு வரவேற்கின்றேன். நிறைய பேர் தைராய்டு மாத்திரை சாப்பிடுகிறவர்கள் மோஸ்ட்லி வயிறு புண்ணுனால் பாதிக்கப்பட்டு வராங்க. நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக அனாலிசிஸ் பண்ணிவிட்டு போடக்கூடிய ஒரு வீடியோ இது. ஒரு நபருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், நெஞ்செரிச்சல் பிரச்சனை, வயிறு புண்ணு, எண்டோஸ்கோப்லாம் போய் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான தவறு இருந்திருக்காது. லைக் ஆல்கஹால் இருக்காது, அல்லது ரொம்ப காரமாக சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட்டு, காஃபி, டீ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கு சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். இதை ரிப்பீட்டடாக நான் பார்த்ததுக்கு அப்புறமா இவர்களுக்கு எல்லாருக்குமே காமனாக ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க தைராய்டு மாத்திரை போடுபொருளாக இருக்கிறார்கள், குறிப்பாக பெண்கள். அப்போ ஏன் தைராய்டு மாத்திரை போடுறவங்களுக்கு இவ்வளோ கேஸ்ட்ரைட்டிஸ் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு, காலை தூங்கி எழுந்தோடனே தைராய்டு மாத்திரை போட்டுட்டு பிறகு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேறு எதுவும் சாப்பிடாம 9 மணி 10 மணிக்கு மேலே காலை உணவு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டால் வருமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா தைராய்டு மாத்திரை மட்டும் இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் போட்டாலும் அந்த மாத்திரைக்கு அப்புறமா நீண்ட நேரம் இடைவெளி விட்டிங்கன்னா, குறிப்பாக காலை நேரத்தில், ஏன்னா நைட் நம்ம 7 மணி 8 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் அதுவே 12 மணி நேரம் இடைவெளி, வயிறு காலியாக இருக்குது. அதுலேருந்து நீங்கள் 9 மணி 10 மணிக்கு மாத்திரைலாம் போட்டு 3-4 மணி நேரம் விட்டோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே சுரந்திருக்கிற 12 மணி நேர அமிலத்தோடு கூட இந்த காலை நேரம் சுரக்கக்கூடிய அமிலம் சேர்ந்து பிறகு அந்த மாத்திரைனால் ஏற்படக்கூடிய அந்த இன்டியூஸ் பண்ணுறதெல்லாம் சேர்ந்து ரொம்ப அதிகமான மிகைப்பித்தமாக ஃபார்ம் ஆகுது. இதன் காரணமாக கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. இதுதான் தைராய்டு மாத்திரை போடுவர்கள் வரக்கூடிய இந்த அல்சருக்கான ஒரு ஃபிசியாலஜி. இதிலேருந்து எப்படி நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னா, நம்பர் 1, தைராய்டு மாத்திரை வெறும் வயிற்றில் தானா போடணுமான்னா, எஸ், கண்டிப்பாக வெறும் வயிற்றில் போடணும். காரணம் என்ன, ஒரு பெட்டர் அப்சார்ப்ஷனுக்கு. ஏன்னா அது இருக்கிறதே ரொம்ப கம்மி அளவில் தான் இருக்கும். தைராய்டு டேப்லெட் ரொம்ப சிறியதாக இருக்கும். அதோட அப்சார்ப்ஷன் நீங்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா, ஏன்னா அது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிங்கிறதுனால முழுமையான அப்சார்ப்ஷன் கிடைச்சா தான் பெனிஃபிட்டும் முழுமையாக இருக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் போட்டால் தான் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் போட்டுட்டு நீங்கள் 4 மணி நேரம் 3 மணி நேரம் இடைவெளி விடக்கூடாது. காலையில் போடுறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு உணவு தாராளமாக எடுத்துக்கலாம். காஃபி, டீ, பால் போன்றவைகளை காலை எழுந்தவுடன் எடுக்க வேண்டாம் தைராய்டு மாத்திரை போடுறவங்க. ஏன்னா இந்த 3 பொருட்களுமே தைராய்டு மாத்திரையோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, அதோட எஃபிகசியை கம்மி பண்ணக்கூடியது. எனவே இந்த பொருட்களை எடுக்காதீங்க. காலையில் எழுந்திரிச்சு தண்ணி கூட தைராய்டு டேப்லெட் போடுறீங்கன்னா அதுலேருந்து அரை மணி நேரம் கழித்து இரவு ஊற வைத்த சாப்பாடு எடுத்துக்கலாம், கரைச்சி குடிக்கலாம். அல்லது சீக்கிரமாகவே காலை உணவு எடுத்துக்கலாம். அல்லது காலை அந்த தைராய்டு மாத்திரை போட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சுட்டு ஒரு சத்து மாவு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு திடப்பொருளை அரை மணி நேரத்துக்கு பிறகு எடுத்தால் உங்களுக்கு அல்சர் பிரச்சனை மேக்ஸிமம் வராது. ஏற்கனவே நான் தைராய்டு மாத்திரை போடுறேன், எனக்கு அல்சர் இருக்குது, இப்போ நான் அல்சருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், அதுவும் காலையில் தான் கொடுத்துருக்குறாங்க, அதை எப்போ சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டும் ஒரே டைமில் போடாதீங்க. ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் இடைவெளியில் முதல்ல தைராய்டு மாத்திரை, அரை மணி நேரம் கழித்து உங்களோட அல்சர் மருந்துகளை தாராளமாக எடுத்துக்கலாம். வேறு எதுக்காவது நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அரை மணி நேரம் இடைவெளியில் போட்டுட்டு கட்டாயம் திட உணவு ஏதாவது எடுத்துக்கிறது தான் அல்சர் வராமல் இருக்கும். வந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ஒரு சேர பண்ணிக்க முடியும். ஸோ தைராய்டு மாத்திரை போட்டுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அல்சர்லேருந்து தடுக்க முடியும். அல்சர் வந்திருந்தால் அதிலேருந்து வெளியில் வர முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.